உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அறுந்து போவதில்லை. என்னதுன்னு அர்த்தம்? பெயர்க்கப்படாத கூடாரம்னா என்ன அர்த்தம்? இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு இடத்துல இருந்த, இன்னொரு இடத்துக்கு போன, அங்க பிரச்சனை, இன்னொரு இடத்துக்கு போன, அங்க பிரச்சனை, இன்னொரு இடத்துக்கு போன. ஹல்லேலூயா. இப்பொழுது உன் கண்கள் யாரை பார்க்கிறது தெரியுமா? ராஜாவை பார்க்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இனி நீ அலைந்து திரிவது இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அலைந்து திரிகிற அனுபவம் இல்லாமல் ஒரு நிலையான, கர்த்தர் தாவீதுக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவேன்னு சொன்னார்? நிலையான வீடு. அப்ப ஆண்டவரை பார்க்கும் போது அதுவரை பார்த்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து, glory. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில 9 மாதங்களும் குறிப்பிட்ட ஒரு வலி உங்க வாழ்க்கையில ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. 9 மாதம் இல்ல பிரதர், பல வருடமா அப்படிதான் இருக்கு. அது ஏன் இந்த மாசம் தொடரணுமா? ஆமென். நம்முடைய முழு இருதயத்தோடு தேடினால், எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார்னா, இனி உன் போக்கஸ் இனி ஒரு காரியத்துல மட்டும் வை. அவருடைய சமூகத்தை தேடு.